எல்லாருக்கும் வணக்கம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக். ஷோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே ஜிம்ல இருந்து போற வழியில அப்படியே பீடா கூட ஜாலியா வம்பு எடுத்துட்டு போலாம்னு நினைச்சேன். பீடாக்கு இப்பதான் ஹிந்தி ரெக்கார்டிங் முடிச்சேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோ. அப்படியே டிராவல்ல இருக்கேன், ஷோ பண்றேன். இந்தியா நியூசிலாண்டோட தோத்துட்டாங்க. ஒரு மேட்ச் நியூசிலாந்து ஜெயிச்சாலே சீரீஸ் வின்னுக்கு ஈக்குவல்னு நான் சொல்லியிருந்தேன். நியூசிலாந்து ஒரு மேட்ச் ஜெயிக்கல, 2 மேட்ச் ஜெயிச்சாங்க. 3வது மேட்சும் ஜெயிச்சிருக்க வேண்டியது. வாட் ஆர் இனிஷியல் தாட்ஸ் பீடாக்? ஏன்னா என்னால நம்ப முடியல இந்தியா தோத்துட்டாங்க அப்படிங்கறத. நீ என்ன நினைக்கிற? அதாவது நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று தான் சொல்றேன், நீங்க இதை ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூ டோன்ட் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் த டீம் தட் இஸ் குட் ஆன் பேப்பர் வில் கோ ஆன் அண்ட் வின். அந்த டீம்ல ஒரு 7 பேர் உலகத்துக்கு காட்டணுன்ற பசியில இருக்கான். ஜெய்டன் லெனாக்ஸா இருக்கட்டும், இப்போ ஒரு கிளென் இவரா இருக்கட்டும், பேர் என்ன, ஹென்ரி நிக்கல்ஸா இருக்கட்டும், ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வர்றாரு. He want to establish himself in the team. Zach Foltz has got an IPL contract. He want to show people Christian Clark is talented. Where else you will have, the better place to show what you are capable of. திருப்பி நீங்க வந்துட்டு இந்த நியூசிலாந்து சி டீம் உங்களை ஜெயிச்சிட்டாங்க, டி டீம் உங்களை ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லாதீங்க. The team which played better cricket, the team which adapted to the conditions well, the team which played spin well in middle overs have won the series, which India failed. இதுதான் என்னோட சம்மரி. கரெக்டா இல்லையா, ஒத்துக்கிறீங்களா, ஏதாவது நான் மிஸ் பண்ணிருக்கான்னு நீங்க சொல்லுங்க. இல்ல, டேட்டால கொஞ்சம் போலாம். நம்ம அதாவது ஒரு மேட்ச் நம்ம இந்தியா தோத்த போது நான் போட்டிருந்தேன், இந்தியா பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்வீப்ஸ் பிளேட் 0.7%. நியூசிலாந்து பர் மேட்ச்க்கு 15% ஸ்வீப்ஸ் ஆடுறாங்க, இன்க்ளூடிங் ரிவர்ஸ் ஸ்வீப்ஸ், இன்க்ளூடட் ஸ்வீப்ஸ் அண்ட் ரிவர்ஸ் ஸ்வீப்ஸ். பட் வாட் ரியலி ஸ்டுட் அவுட் பீடா, நம்ம பிஃபோர் ஐ கோ இன்டு தி டாபிக் ஆஃப் பிளேயிங் ஸ்பின், நான் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ரியலி கமெண்ட் விராட் கோலி. அதாவது விராட் கோலியை பத்தி நம்ம பெருமையா பேசி 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 அழுத்து போச்சு. நான் ரொம்ப பெருமையெல்லாம் பேச போறது இல்லை. ஆனா என்ன விஷயம்னா, நீ சொன்னல அந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய பசி இருக்கு அப்படிங்கிறது, அந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய பசி விராட் கோலிக்கு திருப்பி திருப்பி இருக்கே. அது மட்டும் எங்கேருந்து வருது? அந்த பசியை பார்த்து ஒரு 4 பேர் நம்ம கத்துக்கலாம் தான் நான் ஃபீல் பண்றேன். ஜெனுவினா he has nobody to prove anything to. பட் எதனால பண்ண முடியுது? ஏன்னா ஒரு பர்சனல் பிரைடு, அந்த ஒரு கர்வம்னு சொல்லுவாங்க, தான் மேல இருக்கிற ஒரு அவனுக்கு அவன் போட்டுக்கிற ஒரு வேல்யூ, அவனுக்கு அவன் போட்டுக்கிற ஒரு பெஞ்ச் மார்க். இது இட் இஸ், லெட்ஸ் நாட் டாக் அபவுட் கிரிக்கெட். கிரிக்கெட்லயே ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன், நமக்கு லைஃப் லெசன் நான் ஃபீல் பண்றேன். ஒருத்தன் see you can பர்சனலா you can have different thoughts. ஒருத்தரோட நீ டிஃபரன்சஸ் இருக்கலாம், ஒருத்தரோட நீ கான்வர்சேஷன்ஸ் இருக்கலாம், you can disagree to agree. ஆனா அவன் ஒரு பீஸ்டியா, சத்தியமா சொல்றேன், அவன் ஒரு பீஸ்ட். ஏன் பீஸ்ட்னா, அவனால தன்னைத்தானே உயர்த்திக்க முடியுது. தன்னைத்தானே உயர்த்திக்க கூடிய ஒருத்தனுக்கு இந்த உலகத்துல யாருமே தேவையில்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அவனோட போட்டி அவனோட தான். அண்ட் அது ஒரு பெரிய லெசன் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ்க்கு நான் ஃபீல் பண்றேன். ஹேவிங் ரியலி கமெண்டட் him on that. நம்ம 2 பேருமே அவனை கமெண்ட் பண்ணா பண்ணிட்டே போலாம். பட் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு சொன்ன கொஸ்டின் என்னன்னா, நேத்து இந்த ஜேடன் லெனாக்ஸ் போட்டான். ஓகே, ஜேடன் லெனாக்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் வெர்ஷன் 2.0 ஆஃப் மிச்சல் சாண்ட்னர். ஓகே, ஆனா வாட் மேட் him ஸ்டாண்ட் அவுட் அப்படின்னா, ஒன்னு அவனோட ஸ்கில், அவனோட கண்ட்ரோல் ஓவர் வேரியேஷன்ஸ், அவனோட ரீடிங் ஆஃப் த கேம், சீக்வன்சிங் ஆஃப் டெலிவரிஸ். நான் அதுக்குள்ள கூட போல. ஆனா ஒரு ஸ்வீப், ரிவர்ஸ் ஸ்வீப்னு மாத்தி லெனாக்ஸை பத்தி எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணி பயங்கரமா போட்டான். ஜடேஜா எப்படி போட்டாரு, குல்தீப் எப்படி போட்டாரு நிறைய பேர் கேட்பாங்க. ஷுவர், அவங்க கேம்ல நம்ம அவங்களும் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க. நான் அதை ஃபர்ஸ்ட் என்டார்ஸ் பண்றேன். இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கலாம் 2 ஸ்பின்னருமே இந்தியா தரப்புல இருந்து. பட் இப்ப வரக்கூடிய ஒரு டீம் ஸ்வீப், ரிவர்ஸ் ஸ்வீப், ஸ்டெப்பிங் அவுட் அண்ட் ஹிட்டிங் எ ஸ்பின்னர், இது 3ஐயும் சேர்த்து 50 ரன் அடிச்சா அந்த 50 ரன்னை இந்தியா திருப்பி எப்படி அடிப்பாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், ஜேடன் லெனாக்ஸ் இந்த 2 மேட்ச் போட்டதுல ஹர்ஷித் ராணா தான் ஒன்லி பேட்ஸ்மேன் டு ஸ்டெப் அவுட் அண்ட் ஹிட் 6. நேத்து ஹர்ஷித் ராணா அடிச்சான். அது வரைக்கும் யாரும் ஃபீட் கூட பெருசா யூஸ் பண்ணல ஜேடன் லெனாக்ஸுக்கு. இந்த கொஸ்டின்ஸ் தான் என்னோட 2 கொஸ்டின் உங்ககிட்ட நான் கேட்கக்கூடியது. உன்னோட பதில் என்ன? அதாவது நாங்க எல்லாம் கிரிக்கெட் ஆடும் போது, இந்த அண்டர் 19 ஸ்டேட் கேம்ப்ல இருந்த போது, சிபிஎஸ் மணின்னு ஒரு கோச் இருப்பாரு, வயசானவர், 60 வயசு, இவ்வளோ பெரிய பேட்ல தனியால எங்க 20 பேரையும் மேய்ப்பாரு. ஒரு சிம்பிளா ஒண்ணு சொல்லி கொடுப்பாரு, கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க. ஏய், பால் திரும்புதுன்னா முட்டி போட்டு பெருக்குடான்னு. பால் திரும்புதுன்னா முட்டி போட்டு பெருக்கு. ஓகே, நேரம் வந்துச்சுன்னா பெருக்காத, நேரம் வந்துச்சுன்னா ஃபீட் யூஸ் பண்ணி இறங்கி அடின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு 20 பால் ட்ரில்ல கொடுப்பாரு. 60 வயசுல அவரே த்ரோ டவுன் போடுவாரு, பெருக்குடா பெருக்குடா அப்படின்வாரு. நான் ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ தோத்த உடனே செகண்ட் ஓடிஐல
குல்தீப் போட்ட 3வது பால்ல இறங்கி லாங் ஆன் மேல ஒரு கூரை ஏத்தினாரு டேரல் மிச்சேல். போன மேட்ச் வெரி ஃபர்ஸ்ட் பால் குல்தீப் போல்டு was stomped over long on for 6. ஓகே, இதே நம்மளோட அப்ரோச் அகைன்ஸ்ட் ஜேடன் லெனாக்ஸ் நீங்க பாருங்க. நான் 2 ஷாட்டை தான் ஆஷா சொல்லுவேன். ஒண்ணு அந்த சூரியகுமார் யாதவ் அடிக்கிற ஃபைன் ஸ்வீப், அந்த ஒரு பால். இப்ப எல்லாருமே நியூசிலாந்து என்ன பண்றாங்க பாருங்க, அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் போயிட்டு பிளாட் ஸ்வீப் அடிக்கிறாங்க. இட் இஸ் நாட் தி ஸ்லாக் ஸ்வீப் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர். இதே நம்ம ஆளுங்களோட அப்ரோச் பாருங்க எப்படின்னு. செகண்ட் ஓடிஐல குல்தீப் யாதவ் 15 ஓவர்ஸ்க்கு அப்புறம் கொண்டு வந்தாங்க. முதல் ஓவரை அடிச்சு ஆஃப் செட் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் குல்தீப் யாதவ் எப்ப போட்டாரு, 17வது ஓவர் போட்டாரு. அந்த இதுதான் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம். ஜடேஜா எப்ப போட்டாரு, 30வது ஓவர் போட்டாரு ஜடேஜா வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் 30th ஓவர். இண்டோரா இருக்கட்டும், ராஜ்கோட்டா இருக்கட்டும், ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க. பால் சாஃப்ட் ஆன அப்புறம் இட் இஸ் a spinner, so brought them back into the game. நீங்களே நிறைய மேட்ச் ராஜ்கோட்ல ஆடி இருக்கீங்க. if you remember, once you don't have the spin weapon, point number 1 to choke them in the middle overs, every time பாருங்க 20 ஓவர்ல நியூசிலாந்து பெருசா ஒன்னும் ரன் எல்லாம் அடிக்கல. போன மேட்ச் நியூசிலாந்து 95 for 3 in 20 overs. We didn't have the spin strength to choke them from 21 to 40, which they did better than us. இதுதான் என்னோட நீங்க சொல்ற அந்த 50 ரன் நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த 50 ரன்னோட டிஃபரன்ஸ் நம்ம பேட்ஸ்மேனோட அப்ரோச் அகைன்ஸ்ட் them, their batsman approach against our spinners, that is the difference which caused the series. Test series 2024ல சாண்ட்னர், அஜாஸ் பட்டேல் and கோ வந்து செஞ்சுட்டு போனாங்க. அதாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல. அஜாஸ் பட்டேல் 10 விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு இன்னிங்ஸ்ல, வெல் நோன். சாண்ட்னர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் தி வேர்ல்ட். இப்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு லெனாக்ஸ் அண்ட் கோ வந்துட்டு ஓடிஐல ஃபர்ஸ்ட் டைம் சீரிஸ் ஜெயிச்சு செஞ்சுட்டு போயிருக்காங்க. திஸ் இஸ் டேஞ்சர் சைன்ஸ் ஃபார் இந்தியன் பேட்ஸ்மேன் அகைன்ஸ்ட் ரைட் நவ இன் 50 ஓவர்ஸ் ஃபார்மேட் ஆல்சோ. இல்ல, ஆக்சுவலா வந்து நீ சொன்னதுல 2 இருக்கு. ஒண்ணு வந்து நம்மளோட ஸ்பின் அப்படின்னு சொன்னேன். நம்மளோட ஸ்பின் அப்படிங்கிறது என்னன்னா பீடாக், இப்போ நான் நிறைய வந்து அகைன் ஐ ட்ரை டு ஃபைண்ட் திஸ். இப்ப இன்னொரு டீம் வந்து ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காங்க, நம்ம ஸ்பின் இப்படிதான் விளையாட போறோம்னு. சோ தட் இஸ் அ வே ஆஃப் ப்ரோஆக்டிவ் பேட்டிங் அகைன்ஸ்ட் ஸ்பின். ப்ரோஆக்டிவ்னா ஸ்பின்னை நீ போடு, நான் ஆடி பார்த்துட்டு உன்னை அப்புறமா குமரிக்கிறேங்கிறது வந்து ரியாக்டிவ் ஸ்பின் பேட்டிங். ப்ரோஆக்டிவ் ஸ்பின் பேட்டிங் நீ வந்த உடனே உன்னை ப்ரெஷர்ல போடுறது. இதுல 2 விஷயம் நடக்கலாம். 2 நாள் கொடி ஏத்தலாம், 1 நாள் விக்கெட்டும் விழலாம். பட் உன்னை ப்ரெஷர்ல போடும் போது உன்னோட போலர் ரியாக்ஷன் இப்படிதான் இருக்க போகுது. சோ உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சும்மா சொல்லாதீங்கன்னா ஜடேஜா குல்தீப்புக்கு அப்படின்வாங்க. ஜடேஜா குல்தீப்புக்குலாம் நான் ஒன்னும் சொல்லல. அவங்க 2 பேருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல போறேன் அகைன் அண்ட் அகைன். குல்தீப் யாதவ் என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பவுலர்ஸ் மச்சி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கில் செட்ல கூகுள் இருக்கு, ஃபிளிப்பர் இருக்கு, லெக் பிரேக் இருக்கு. அவன் இப்ப எந்த மாதிரி ஒரு கட்டத்துல இருக்கான் இப்ப அப்படின்னா, T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி கொஞ்சம் கான்பிடன்ஸ் கம்மியாயிருக்கும். இப்ப அவனுக்கு கான்பிடன்ஸை ஏத்தி கொடுக்கணும். என்னோட ஒரே ஒரு சப்மிஷன் டு குல்தீப் யாதவ் என்னவா இருக்கும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அதாவது when things are going right, இன்னும் கொஞ்சம் ஒரு things are going rightனா நீ போடும்போது பேட்ஸ்மேன் அவுட் ஆவாங்க. 10 overs 45 கம்பல்சரியா போட்டு நீ வெளில வருவ. துபாய் மாதிரி இடத்துல விக்கெட்ல ஸ்லோவா நிக்கும், அடிக்கிறது கஷ்டம், அடிச்சா கொடி ஏறி நிக்கும். பட் when a batsman is batting as well as Daryl Mitchell is against you and wickets aren't falling, we have to make the play. சுப்மன் கில் வந்து என்ன பண்ணிருக்கான்னா, அடி வாங்குறாங்கன்னு உடனே அந்த போலரை வந்து அந்த பேட்ஸ்மேனுக்கு போடாம தடுத்திருக்கான். பேட்ஸ்மேன் வந்த உடனே சீக்கிரமா போலிங் கொடுக்கணும், இல்லாட்டி கரெக்டான சூழ்நிலை. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, டேரல் மிச்சலுக்கு பால் கொடுக்காம குல்தீப் ஒரு பெரிய தப்பு என்ன நான் பண்ணான்னு நினைக்கிறேன்னா, டேரல் மிச்சலுக்கு ஓவர் த ஸ்டம்ப்ஸ்ல இருந்தே போட்டிருக்கான், க்ளோஸ் டு த ஸ்டம்ப்ஸ்ல இருந்தே போட்டிருக்கான். ரவுண்ட் த ஸ்டம்ப்ஸ் ஓடி வந்து போட்டு கொஞ்சம் வைட் ஆஃப் த லைன் போட வச்சு கட் அடிக்க வச்சா டேரல் மிச்சலுக்கு ஷாட் கிடையாது. நீ அவன் வேகன் வீல எடுத்து பாரு, ஆஃப் சைட்ல ரன்ஸே இருக்காது, க்ளோஸ் டு பாட்டம் ஹேண்ட். ஓகே, அவன் வந்து 3 ஓடிஐலயுமே அதை பண்ணலங்கிறது கொஞ்சம் எனக்கு ஐ எம் a little concerned. ஏன்னா நீ இவ்வளவு வருஷமா கிரிக்கெட் விளையாடியாச்சு, இவ்வளவு வருஷமா கிரிக்கெட் ஆடியாச்சு, there is no thing to worry about. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மாட்டும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறதா என்னோட சப்மிஷன். நெக்ஸ்ட் நம்ம ஜடேஜாவோட கேஸுக்கு வரலாம். ஜடேஜாவோட கேஸ்ல எப்படின்னா, லெட்ஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். ஜடேஜா நான் திருப்பி பார்த்து வியந்து போற ஒரு கிரிக்கெட்டர். ஓகே, ஐ எம் ஆல்வேஸ் அமேஸ்ட் பை ஸ்கில் செட், பேட்டிங், போலிங், ஃபீல்டிங், என்ன வேணுமோ அது இருக்கு. ஆனா வாட் ஜடேஜா வில் டூ அண்ட் வாட் ஹி வாண்ட் டூன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன் சோ மெனி இயர்ஸ் ஆஃப் வாட் he has been and he's given us so much happiness and joy. ஜடேஜா என்ன பண்ணுவானா, எனக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, நான் இந்த ஸ்ட்ரென்த்தை தவிர வேற எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது ஜடேஜாவோட பிலீஃப் இன் பிளேயிங் இஸ் கேம். அவன் வந்து ஸ்லோவா போடணும், இப்படி போடணும் அப்படின்னா இட்ஸ் நாட் கோனா ஹேப்பன். ஏன்னா ஜடேஜா வந்து அதை தாண்டி அவனோட ஸ்ட்ரென்த்தை தாண்டி வெளியில போக மாட்டான். he will play within his strengths, within his limitations.
பட் என்னோட ஒரு விஷயம், ஒரு நண்பனா, ஒரு ஃப்ரெண்டா, திருப்பி நான் ஜடேஜாட்ட என்ன சொல்றேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதை என்ன ஆயிடப்போகுது, நீ எக்ஸ்ட்ராவா ஏதாவது ட்ரை பண்ணி ஒரு பிஷன் சிங் பேடி மாதிரியோ, மணிந்தர் சிங் மாதிரியோ, இல்ல சாண்டனர் மாதிரியோ போட ட்ரை பண்ணி உன்னை அடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆயிடப்போகுது? பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன், ஃபெயில் ஆவ, டிராப் பண்ண போறாங்க, அவ்வளவுதானே. நம்ம ஒரே விஷயத்த ஸ்டபானா பண்ணி அதுல ஃபெயில் ஆனாலும் டிராப் பண்ண போறாங்க, புதுசா ஏதாவது ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனாலும் டிராப் பண்ண போறாங்க. ஆனா ஒருவேளை புதுசா ட்ரை பண்ணி பயங்கரமா போட்டேன்னா, சோ இட் இஸ் ஆல்வேஸ், அதாவது ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி நெகட்டிவா நடக்கும்னு நினைக்கிறதோட யூ ஓவர் திங்க் பாசிட்டிவ்லி. ஏன்னா இதுக்கு மேல ஜடேஜாக்கு யாருக்கும் எதுவும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சிங்கம் அவன், ராஜா அவன் தைரியமா ஏதாவது ஒன்று புதுசா எடுத்து. ஏன்னா நான் 4-5 வருஷமா பார்த்திருக்கேன், நெட்ல கேரம் பால் ட்ரை பண்ணுவான், ஆனா மேட்ச்ல போட மாட்டான். ஏன்னா அவன் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கில்ஃபுல். 2 மேட்ச் நல்லா பண்ணா 3ஆம் மேட்ச் நல்லா பண்ணிடுவான். பட் அந்த பேண்ட் வித்ல இருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அது ரொம்ப கஷ்டம். நீ இத்தனை வருஷமா கிரிக்கெட் விளையாடி இருக்க, ஏய் போடா ஜாலியா ஆடுறா அப்படின்னு வந்தாதான் அது வரும். இப்ப விராட் கோலி பண்றான் பாரு, போடா நான் ஆடுறதுடா, நான் தான்டா தனி காட்டு ராஜான்னு ஆடுறான் பாரு, அதனால தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் வருது. இது 2 தான். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்பின்னரை ஈஸியா பிளேம் பண்ணி யூ கேன் ஆல்வேஸ் ஹைட் பிஹைண்ட் இட். பீடாக், ஒரு விஷயம் இந்தியா பண்ணியே ஆகணும். தே ஹேவ் டு பேட் பெட்டர் அகேன்ஸ்ட் ஸ்பின், அப்ரோச் அகேன்ஸ்ட் ஸ்பின். You should attack, put the opposition bowler under pressure, sweep, reverse sweep, stepping out down the ground. இது 3 பண்ணி அவன. நேற்று மேட்ச் பார்க்கும்போது சுனில் கவாஸ்கர் ஒன்று சொன்னாரு, ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் அது ஓகே. ஒரு பாயிண்ட் வந்து சுப்மன் கில்லை பத்தி பேசினாரு. இன்னொன்று என்ன சொன்னார்னா, இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் புல் ஷாட்ல கம்ஃபர்டபுள் இல்லைன்னாரு. புல் ஷாட்ல இந்தியன்ஸ் செம்மையா அடிக்கிறாங்க இப்போ. யூ நேம் இட், விராட் கோலி புல்லு பயங்கரமா ஆடுவான், ரோஹித் சர்மா பயங்கரமா ஆடுவான், சுப்மன் கில் பயங்கரமா ஆடுவான், ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் வொர்க்ட் ஆன் ஹிஸ் புல் ஷாட், ஜடேஜாஸ் புல்லு நல்லா அடிப்பான், கேஎல் ராகுல் புல்லு வேற மாதிரி அடிப்பான், நிதிஷ்குமார் ரெட்டி நேற்று அவுட் ஆனா ஷுவர், பட் அவனாலையும் நல்லா புல் ஷாட் ஆட முடியும். சரி, நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த ஷாட் புல் ஷாட் ஃபாஸ்ட் பவுலிங்லாம் நமக்கு இப்ப பிரச்சனை கிடையாது. ஸ்பின்னு வெஸ்டர்னர்ஸ் நல்லா போடுறாங்க, நல்லா ஆடுறாங்க, நாம ரொம்ப சுமாரா ஆடுறோம் ஸ்பின்னு போட்டா. அதனால நம்ம ஸ்பின்னர்ஸ் போடும்போது அவங்க நல்லா ஆடினா அது ஒரு கேப்பா தெரியுது. ஆக்சுவலா சொல்லணும்னா நம்ம பேட்டிங் ஸ்பின்னு ரொம்ப சுமாரா ஆடுறோங்கிறது தான் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். எஸ் பீடா, நான் வந்து இன்னொரு இது சொல்றேன் உங்களுக்கு. இப்ப இந்தியால உங்களுக்கு நீங்க சொல்ற அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து வர பிளேயர்ஸை சோக் பண்ணணும்னா, யூ ஹேவ் டு அட்டாக் தம் வித் யுவர் பிரைமரி ஸ்பின்னர் பிஃபோர் தே கெட் தேர் ஐ இன். 12 ஓவர்ல 70 for 3. நம்ம 13வது ஓவர் ஜெய்டன் லெனாக்ஸ் வராரு, கேஎல் ராகுல் இஸ் கெட்டிங் அவுட் அண்ட் திங்ஸ் ஆர் மேக்கிங் இட் வாஸ் 75 for 4. இப்ப இவங்க எப்படி யோசிச்சாங்கன்னா 3 ஒன்டேலயுமே ஓகே டேரல் மிச்சர் அவுட், அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஐயோ டேரல் மிச்சர் வந்து குல்தீப் யாதவ் இஸ் டேக்கிங் ஆன் ஸ்ட்ரெயிட் அவே, ஒரு கேம்பிள் எடுத்து குல்தீப் யாதவ் டிலே பண்ணலாம், ஒருவேளை டேரல் மிச்சர் அவுட் ஆயிட்டா குல்தீப் யாதவ் வச்சு we can run through the rest of the side. அது நீங்க சொல்ற மாதிரியே 6 அடிக்க போய் கொடக்கலப்பே அவுட்டும் ஆகலாம், இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரியே ஹர்ட்டும் பண்ணலாம். அப்படிங்கும் போது this is where you have to be a captain or to make things happen rather than waiting for things to happen. அவர் எப்படி டேரல் மிச்சர் வந்தாலும் அட்டிராமா குல்தீப் யாதவ். இன்னொன்னு எப்படின்னா, ஜடேஜாவை நோ மேட்டர் வாட், நீங்க அவரோட நிறைய ஆடி இருக்கீங்க, கிரிக்கெட்டை தவிர வேற நிறைய உங்களுக்கு நிறைய தெரியும், யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் வாட் யூ ஆர் சேயிங். ஜடேஜா மாதிரி ஒரு போலர்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா, டோட்டலா the way he has been used, அந்த ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கு அவரை தள்ளிட்டாங்க. நீ 10 ஓவர்ல நீ 52 போறோம், ஓகே, உனக்கு எப்படி 2 ஸ்பின்னர் இருக்கான் இப்போ, 10 ஓவர்ல 52 போடுற ஒரு ஸ்பின்னரு, இன்னொரு ஸ்பின்னர் நான் அடிச்சு நெகேட் பண்ணிட்டேன்னா உனக்கு ஆன்சரே கிடையாது. அதுக்கப்புறம் யூ டோன்ட் ஹேவ் an answer because you don't have a third spinning option. கை சுத்த கூட ஆள் இல்லைங்க போது அவங்க பியூட்டிஃபுல்லா என்ன பண்ணிட்டாங்க, இவங்களோட ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட்டா அவங்க டீகோட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது நான் இன்னொன்னு சொல்றேன், எந்த மாதிரி ஸ்பின்னர்ஸுக்கு நம்ம வந்து இப்ப தடவரோன்னு பாருங்க. அந்த காலத்துல ஷேன்வான் மாதிரி இவ்வளவு பெருசா திருப்பற ஸ்பின்னரோ மிஸ்ட்ரி ஸ்பின்னரோ கிடையாது. ஒரு ஆர்த்தடாக்ஸ் லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஒரு 94 கிலோமீட்டர்ல ரப்புன்னு ஸ்டெம்ப் அடிக்கிற ஒரு ஸ்பின்னர் 68 மீட்டர்ஸ் ஸ்பின்னர் வந்தான்னா நமக்கு முன்னாடி போறதா பின்னாடி போறதான்னு தெரியாம கஷ்டப்படுற நிலைமையில இருக்கும். அது இங்கேயும் வந்துருச்சு, ஓடிஐ கிரிக்கெட்டுக்கு வந்துச்சு, டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் அது அன்பார்ச்சுனேட்லி ஓடிஐ கிரிக்கெட்டுக்கு லாங்கர் வெர்ஷன் ஆஃப் தி கேம் இருந்தது, அந்த வியாதி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் ஷேர் யுவர் கமெண்ட்ஸ். இல்ல நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட், பட் அதோட ஆணி வேறு எங்க இருந்து நான் சொல்றேன். முன்னாடி வந்து இந்த மாதிரி நம்ம பேட்டிங் ஸ்பின் ஆடலையா அப்படின்னு கேட்டேன்னா அப்படிலாம் இல்ல, இப்படிதான் ஆடி இருக்கோம் நம்ம ஸ்பின்னு. பெருசா ஸ்வீப் ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் அடிச்சது கிடையாது. ஏன் இன்னைக்கு அந்த கேப் பெருசா தெரியுது அப்படின்னா, முன்னாடி விசிட்டிங் ஸ்பின்னர்ஸ் வரும்போது
காலாண்ட ஒரு பால், நீங்களே கூட்டு வந்திருக்கீங்க சவுத் ஆப்பிரிக்கால சில விசிட்டிங் ஸ்பின்னர்ஸை. காலாண்ட 2 பால், அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் கட்டுக்கு 2 பால், ஸ்லோவா ஃபுல்லா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் விட்டு கொடுத்து ஒரு பால். ஸோ எவ்ரி ஓவர் ஒரு ரிலீஸ் பால் கிடைக்கும். நீ ரிஸ்க் ஃப்ரீயா கவர் டிரைவ், புல்லு, ஃபுல் டாஸ், ஷார்ட் பால் இந்த மாதிரி கிடைச்சிரும். இப்ப வர விசிட்டிங் ஸ்பின்னர்ஸ் வந்து ஹாக்கை டேட்டாவை பார்த்து இந்தியா டூருக்கு வரும்போதே 6 மீட்டர்ஸ்ல கோனை வச்சு நறுக்குன்னு இறக்கிட்டு தான் வராங்க. சோ அந்த மாதிரி பெட்டர் ப்ரிப்பேர்டா பெட்டரா எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவன் உன்னை கேக்குறான், ராஜா போடுறேன் அங்கதான், எப்படி நேராவே ஆடுறியா இல்ல ஸ்வீப் ஷாட்டை தான் வச்சிருக்கியான்னு கேக்குறான் அவனு. நம்ம என்ன சொல்றோம், வச்சிருக்கோம், ஆனா அது வந்து ஒரு சில பேர் தான் ஆடுவாங்க, எல்லாராலையும் ஆட முடியாதுங்கிறாங்க. சோ லார்ஜ், நீ இப்ப வந்து நியூசிலாந்து பேட்டிங்ல என்ன போயிடு, நான் உன்னை கேக்குறேன், ஹென்ரி நிக்கல்ஸ் ஸ்வீப் ஆடுவாரா, அடிப்பாரு. ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவாரா, அடிப்பாரு. ஓகே, அடுத்து டெவன் கான்வே 2 ஷாட்டும் டிக்கா, ஓகே டிக்கு. வில் யங் அடிப்பாரா, அடிப்பாரு. டேரல் மிச்சல் அடிப்பாரா, அடிப்பாரு. பிலிப்ஸ் அடிப்பானா, அடிப்பான். பிலிப்ஸ் லெஃப்ட்ல வேணாலும் திரும்பி கூட ஆடுவான். மிச்சல் ஹே அடிப்பானா, கண்டிப்பா அடிப்பான். ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி தான் அவுட். இப்ப நம்ம அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இந்தியன் பேட்டிங்ல என்ன, ரோஹித் சர்மா அடிப்பாரா, அடிப்பாரு. எஸ், ஹி பிளேஸ் த ஸ்வீப் ஷாட். ரிவர்ஸ் ஸ்வீப் நாட் சோ மச். சுப்மன் கில் ஸ்வீப் அடிப்பாரா, அடிப்பாரு. ஸ்கொயர் லெக் இல்லைன்னா ஸ்வீப் அடிப்பாரு, பட் ரிவர்ஸ் ஸ்வீப் நோ. விராட் கோலி ஸ்வீப் ரிவர்ஸ் ஸ்வீப் ரெண்டுமே அடிக்க மாட்டாரு. ஓகே, தட்ஸ் ஃபைன், அது அவரோட மெத்தட் ஆஃப் பிளே, அவர் ஆடுறாரு. இது வந்து ஒரு குறையா சொல்லல, பட் தேர் ஆர் 30 runs டு பி ஹேட். ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 4 யாரு, நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர். நாட் அ பிக் ஸ்வீப்பர் ஆஃப் த பால், நாட் அ பிக் ஸ்வீப்பர் ஆஃப் த பால். ஹி கேன் பிளே தி ஆட் ஸ்வீப். கேஎல் ராகுல் ஸ்வீப் அடிப்பாரு, ரிவர்ஸ் ஸ்வீப் அடிப்பாரா, நோ. நம்பர் 6 யார், ஜடேஜா ஸ்வீப் அடிப்பாரு, ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க மாட்டாரு. இதோட சேர்ந்து இன்னொரு லேயர் என்ன ஆயிருக்குன்னா, ரோஹித் சர்மா கில்ல தவிர வேற யாரும் ஃபீட் யூஸ் பண்ணி 6ம் அடிக்க மாட்டேங்கிறாங்க. விராட் கோலி ஃபீட் யூஸ் பண்ணுவார், பட் நாட் அ பிக் 6 ஹிட்டர். அவர் எண்டு வரைக்கும் கேமை ஷீட் ஆங்கர் பண்ணுவார். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் ஆடிங் ஆன் தட் எவ்ரி ரிவர்ஸ் ஸ்வீப் அண்ட் ஸ்வீப் பிளேட் பை நியூசிலாந்து கப்பிள்டு பை அ பவுண்டரி ஆர் அ சிங்கிள் இஸ் 5 runs பிஹைண்ட் ஃபார் அஸ். 5 சிங்கிளா எடுக்க வேண்டியதா இருக்கு. நீ 5 சிங்கிளா எடுத்து 3 2-ஆ எடுக்கணும். அந்த ரன்னை நீ கேட்ச் அப் பண்றதுக்கு 8ல இருந்து 10 பால் ஆகுது. சோ இத வந்து when you say it simply, அது அவ்வளவு பெரிய ஃபேக்டரா தெரியல, பட் நீ உள்ள இறங்கி பார்த்தனா இட்ஸ் a huge factor, பீடா. So visiting team spinners have gotten better in terms of accuracy. We have not adapted and developed and evolved as a batting unit. ஷார்ட் ஸ்வீப் நீங்க சொன்னீங்கன்னா இந்த காலத்துல the way the game has evolved, if you're talking about slot sweep, அதை ஒரு ஷார்ட்டாவே ஒரு வெப்பனாவே நான் சொல்ல மாட்டேன். நம்பர் 10ல வர ஜாக் ஃபோல்ஸ் கூட ஒரு ஷார்ட் ஸ்வீப் அடிப்பாரு. எனக்கு வேண்டியது சூரியகுமார் யாதவ் அடிக்கிற ஸ்வீப், ஸ்கொயர் லெக்குக்கும் மிட் விக்கெட்டுக்கும் ஃபைனா அடிக்கிற ஸ்வீப். அந்த ஸ்வீப்பை நீ அடிச்சீங்கன்னா தான் ஃபீல்டை நீ வந்து கடுபடு பண்ண முடியும். இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஜெய்டன் லெனாக்ஸ் லெக் சைட்ல ஒரு ஃபீல்டர் பவுண்டரியில வச்சிருக்காரு, எங்க வச்சிருக்காரு உங்களால சொல்ல முடியுமா? சிம்பிள், நீ 5 ஃபீல்டர் ரூல்ல ஒரு ஸ்கொயர் லெக் எடுத்து அவன் மிட் விக்கெட் மாதிரி வைக்கிறான், ஷார்ட் ஃபைன் லெக் வைக்கிறான். ஏன் வைக்கிறான்னா, நீ பீடோ நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஏன் வைக்கிறாங்கிறத நான் உனக்கு சொல்றேன். நீ ஸ்வீப் அடிக்கும் போது, பிளாட் ஸ்வீப் அடிக்க பார்க்கும் போது, நீ யூ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி கிளியர் ஆன் ஹிட்டிங் தட் பால். கான்டாக்ட் பண்ணியே ஆகணும். ஸ்லாக் ஸ்வீப் அப்படி கிடையாது. ஸ்லாக் ஸ்வீப் ஸ்லோவா காத்துல கொஞ்சம் இருந்ததுன்னா நீ காத்துல டைம் வச்சு ஸ்லாக் ஸ்வீப் அடிச்சிடலாம். அவன் எதனால அந்த ஃபீல்டர் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர் லெக் அம்பையருக்கு முன்னாடி வைக்கிறான்னா, நான் ஸ்லோவா சேஞ்ச் அப் பண்ணும்போது நீ அந்த பால் அடிச்சா எனக்கு தடுத்தா போறோம். நீ பேக் ஃபுட்ல போய் பிளிக் அடிக்கிற பாரு, அந்த பால் பவுண்டரி போக கூடாது. அவன் உங்ககிட்ட என்ன சொல்றான்னா, ராஜா உன நான் ஃப்ரண்ட்ல தான் வைக்க போறேன், அந்த இடம் காலியா தான் விட போறேன், நீ தான் அந்த ஷாட் ஆட மாட்டியே, ஆடி காட்டு பாப்போம், ஆடுங்கிறான். முடியல, பிராக்டிஸ் பண்றது இல்ல, அதனால அடிக்க முடியாது. அதைத்தான் ஆஷா நான் சொல்றேன். அப்போ உனக்கு என்ன ஆயிடுது, இப்ப சூரியகுமார் யாதவுக்கு நீங்க டீப் ஸ்கொயருக்கு இல்லாம அந்த ஃபீல்டரை மிட் விக்கெட்டும் கவு கார்னருக்கும் நடுப்புற வச்சு சூரியகுமார் யாதவுக்கு நீ போட்டுருவியா? நீ மிட் ஆஃப்ல வச்சு பொலேர்னு ஒரு ஸ்வீப் விழும். சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஆளை வச்சுன்னா இந்த பக்கம் குறுகால பூந்து எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல ஒரு இன்சைட் அவுட் அடிப்பாரு. இப்போ ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நீங்க எப்படி கடுபடு பண்ணணும்னா, பிளாட் ஸ்வீப் உங்களுக்கு அடிக்க தெரியல அப்படின்னா, இப்ப கிளீனா என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ஃபீல்டரை மிட் விக்கெட் கவு கார்னர் வச்சுட்டு ஒரு லாங் ஆஃப் பின்னாடி வச்சிடறாங்க. ஈஸியா லாங்கானே உள்ள வச்சிடறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வச்சீங்கன்னா என்ன உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்ற மாதிரி இப்ப இன்னொன்னு சொல்றேன், நியூசிலாண்ட தான் நம்பர் 1 ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் இந்த வேர்ல்டுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒன்ன ஸ்ட்ராட்டஜில தான் அடிச்சுட்டு போயிருக்கான். ஸ்ட்ராட்டஜி எக்ஸிகியூஷன்ல துண்டா அடிச்சுட்டு போயிருக்கான். இன்ஃபேக்ட் அவன் மெயின் சைடு இல்ல, கேன் வில்லியம்சன் கிடையாது, ரச்சின் ரவீந்திரா கிடையாது, மிச்சல் சாண்ட்னர் கிடையாது, ஜேக்கப் டஃபி கிடையாது, மேட் ஹென்ரி கிடையாது, ஆளே கிடையாது. இல்ல யார வேணா விட்டுருக்கலாம், யாரா நான் விட்டுருக்க கூட சான்ஸ் இருக்கு. யாரை விட்டுருப்பேன்? யாரையா விட்டுருப்பேன்.
அப்ப கூட வந்து ஒன்னு அடிச்சுட்டு போயிருக்கான். இதுல என்ன ஒரு பியூட்டினா, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு இது ஒரு என்ன எடுத்துக்காட்டினா, நான் வந்து ஒரு கர்வத்துல தான் இருந்தேன் பீடா. உண்மையா சொல்லணும்னா நம்ம கிட்ட இருக்கிற டேலண்ட்ஸ் ஏராளமா இருக்கு. இந்தியாவெல்லாம் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒயிட் பால் ஃபார்மேட்ல இருந்து தான் இருந்தேன். பட் வேர்ல்டு ஓவர் எல்லாருமே T20 கிரிக்கெட் அவங்க லீக்ல ஆடி எவால்வ் வராங்க. எல்லா இடத்துலயும் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இருக்கு. இப்ப SA-20 பாக்குறேன், அவனோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் பயங்கரமா இருக்கு. ஒரு காலத்துல பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தே இல்ல. திடீர்னு பார்த்தா ஒரு கார்னர் எஸ்டர்யூசன்ங்கிறான். திடீர்னு பார்த்தா ஒரு பேர் என்ன, அந்த இவன் ஜார்டன் ஹெர்மான்ங்கிறான். திடீர்னு ஒரு ரூபன் ஹெர்மான்ங்கிறான். நீ என்னடானா மொக்வானாங்கிற. அப்புறம் வேற யாரு, இந்த டெவால் பிரிவிஸ் ஒருத்தன் இருக்கான். ஒரு ஆளா வெளில வந்துனே இருக்கான். அப்புறம் இந்த காலின் ஆக்கர்மேன் ஒருத்தன் ஆடுறான் DSGல. கடார் முடார்னு அங்கேயும் டேலண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. திடீர்னு இப்ப CPL மார்க்கஸ் ஆக்கர்மேன் ஒருத்தன் வந்திருக்கான். அந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் இந்த லீக்ஸ் மூலமா வருது. அதே மாதிரி நீ நியூசிலாந்துல சூப்பர் ஸ்மாஷ் பார்த்தனா அங்கிருந்து தான் வந்திருக்கான் அந்த பையன். இவன் ஒரு ஃபுல் டைம் கிரிக்கெட்டர் கூட கிடையாது. ஜேடன் லெனாக்ஸ் வேற ஏதோ வேலை பண்றான். அதனால ஆல் இன் ஆல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு இது ஒரு நல்ல விஷயம். பட் ஐ திங்க் நம்ம டாக்டிக்கலா பேசணும், ஸ்ட்ராட்டஜிக்கா பேசணும். ஆனா நான் ஒன்னு சொல்றேன் பீடாக், இந்தியன் டீம் வந்து அண்டர் பிரஷர் எப்பவுமே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டீம் பீடாக். நீ நிறைய பல ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ்ல இருந்திருப்ப, பல டீம்ஸை நீயும் மேனேஜ் பண்ணிருக்க, நானும் இருந்திருக்கேன். ஒரு சில இடத்துல நானும் டீம்ஸ் மேனேஜ் பண்ணிருக்கேன். அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஜஸ்ட் ஃபீல் இந்த இந்தியன் டீம் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. தே ஆர் நாட் ரெஸ்பாண்டிங். அது என்ன பதில்ங்கிறது வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் மட்டுமே தான், அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நான் ஒத்துக்க மாட்டேன் ஆஷா, தப்பு. நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒண்ணு என்ன சொல்றேன்னா, ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். அந்த போன எதை நீ ஒத்துக்க மாட்டேங்கிற? இந்தியன் டீம் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங்ல நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ ஒரு வாத்தியார் வந்து இருக்காருன்னா, இப்போ ஒரு 8வது கிளாஸ் அவர் வந்து கிளாஸ் டீச்சர். சரி, சாரி இது வந்து இல்ல, ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி டிஃபரெண்டா போயிடும். நான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றது நீ எப்படி புரிஞ்சுக்கிட்ட? இந்தியன் டீம் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங், ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கணும் as far as performance is concerned. இல்ல, அதுதான் பீடா. அதுதான் இப்போ எங்க வீட்டுல நான் என் பொண்ணுக்கு வந்து விளையாட போகும்போது விளையாட்டு சொல்லி கொடுப்பேன். கிரிக்கெட்ல இது பண்ணு அது பண்ணுன்னு. என் பொண்ணு சூப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணும். நான் போய் மேத்தமேட்டிக்ஸ் உட்காந்தேன்னா நிறைய தடவை முரண்டு பிடிக்கும். இதே என் பொண்டாட்டி உட்காந்து சொல்லி கொடுத்தா கத்துக்கும். ஓகே, சோ எப்படி சொல்லி கொடுக்குறோங்க அதை பேஸ் பண்ணி தான் ரெஸ்பான்ஸ் வரும். ரெஸ்பான்ஸ்ங்கிறது சில சமயம் ரெஸ்பான்ஸ் நீ சொல்லி கொடுக்கறதுக்கு ரெஸ்பான்ஸ் வரணும்ல. அதை தான் நான் மீன் பண்ணினேன். நான் யாரையும் சொல்லி காட்டல, சுட்டி காட்டல. பாருங்க, ஒன்னு சொல்றேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். இப்ப என்ன சொன்னீங்க? உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தா மேக்ஸ் உன் பொண்ணு கத்துக்கும். அப்ப அஸ்வின் நான் வேலையில இருந்து தூக்கிடுவேன், உன் பொண்டாட்டியை கொடுத்துருவேன் வேலைக்கு. எனக்கு வேண்டியது அப்பாடா. என்ன ஏண்டா அப்பாங்கிற வேலையை எப்படா தூக்குவேன்? புரியல எனக்கு. வேலை இல்ல, அப்பாங்கிறது வேலை இல்ல, பொறுப்புங்க. நான் சொல்றது வந்து அஸ்வின்கிற டீச்சரை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு. நீங்க சொல்றது 8வது, இப்ப நான் வந்து 8வது கிளாஸ் டீச்சரு. இதெல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஒரு வீட்டுல ஒரு மாதிரி கிடையாதுடா. நீ சொல்ற சில விஷயத்த உன் பசங்க கேட்பாங்க, உன் பொண்டாட்டி சொல்ற சில விஷயத்த கேட்பாங்க. எல்லாத்தையும் எல்லாரும் சொல்றது கேட்பாங்களாடா? ஏண்டா அப்படி கேட்டா அது குழந்தைங்களாகுமாடா? குழந்தைங்க முன்னுக்கு வரணும்னா நான் தான் அப்ப நான் சொல்லி கொடுத்து நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லன்னு மண்டையில அடிச்சு சொல்லி கொடுத்தா குழந்தை முன்னுக்கு வராது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. இந்த ஜேடன் லெனாக்ஸ பத்தி எப்ப சொன்ன, நான் GSLயே பார்த்தேன் அப்படின்னு. முதல் மேட்ச் ஆடுறாங்க, ஒரு 3 ஸ்பின்னர்ஸை வச்சிருக்காங்க. அதுவும் கயானா பிச்சில ஜேடன் லெனாக்ஸால என்ன பண்ண முடியும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கயானா பிச்சில 130 அடிச்சு 60 ஓவர் ஆகும் சேஸ் பண்றதுக்கு. பாக்குற முதல் மேட்ச் ஆடுறான், இவ்வளவு பேச்சு திருப்புறானுங்க எல்லாரும். இவங்க பிளேயர்ஸுக்குல நிறைய பேருக்கு எதுவுமே தெரியாது. அதான் குர்பாஸ் சொன்னாங்க, பாரு எல்லா பாலும் படுத்துக்க, 14 ஓவரும் சரி படுத்துக்க, எல்லா பாலும் ஸ்வீப்பா தவிர எந்த ஷாட்டுமே ஆடக்கூடாது. ஜி ஹா அப்படின்னாரு அவரு. 14 ஓவர்ல 120 இருந்துட்டு அப்புறம் 158 அடிச்சோம். முக்கிய 20 ஓவர்ல அவங்களோட 3 ஸ்பின்னரை வச்சு டருக்கு 4 பக்கம் ஓடிட்டாங்க. சூப்பரா பதில் சொன்னேன். அப்ப அடுத்த கேள்வி அங்கதான். அந்த வெண்ணிராடைமூர்த்தி சொல்ற மாதிரி ஃபேனை கண்டுபிடிச்சது யாரு அப்படிங்கிற மாதிரி நீ சொன்ன. குர்பாஸுக்கு ஸ்வீப் வந்து கோ டு ஷாட். குர்பாஸ் நீ சொல்ல தேவையில்ல, அவனே வந்து ஒரு மேட்சுக்கு 3 பாலுக்கு ஒரு தடவை ஸ்வீப் அடிக்கிற பிளேயர் தான். அதனால ஸ்வீப் அடிச்சுட்டான். இப்ப நான் என்ன கேட்கிறேன், உனக்கே அந்த பொறுப்பை கொடுக்குறேன். ஸ்வீப்பே ஆடாத ஒரு பிளேயர், ஒரு விராட் கோலி வந்து ஸ்வீப் அவரோட ஃபேவரட் ஷாட் கிடையாது. லைஃப் முழுக்க ஸ்வீப்பே அடிச்சது கிடையாது. சரியா? உன்னை கேட்கற கரெக்டா இதுக்கு பதில் சொல்லு, வேற கேள்வி கேட்டுறாத. நீ வந்து போயிட்டு இந்த பாருப்பா ஜேடன் லெனாக்ஸ் போடுறான், படுத்துக்கோ அடிச்சுக்கோ அப்படின்னா பேட்டை பிடிச்சி நீ அடிக்க முடியுமா? சொல்லிதான் அனுப்ப முடியும். அடிக்கலனா அது யாரோட, அது எப்படி? அது அவனோட ஷாட் கிடையாது. சோ பேசிக்கலி யூ ஹேவ் டு கெட் பீப்புள் டு எம்ப்ரேஸ். அப்படி இல்லைன்னா அவன் வழிக்கு தான் ஆடுவான். பர்ஃபெக்டா கேட்டீங்க, ரொம்ப பர்ஃபெக்டா கேட்டீங்க. நியாயமான கேள்வி, நியாயமா பதில் சொல்றேன்.
2014 கால், ஓகே, ரங்கநாயராத்தை பத்தி நடந்துட்டு இருக்கு அனாலிசிஸ். ஒரு 17 நிமிஷமா நடந்துட்டு இருக்கு, சொல்லிட்டே இருக்கேன். வரி இதே தான் சொன்னேன். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போய் ஃபிளாட் ஸ்வீப்பா அடிங்க. உடனே நான் என்ன சொன்னாலும் எஸ் சார் அப்படின்னு கேட்கிற ஆஷிம் மாப்ல கையை தூக்கி சொன்னார், என்னால ஸ்வீப் அடிக்க முடியாது. ஐ எம் நாட் குட் அட் ஸ்வீப்ஸ், ஐ வில் கெட் அவுட், கிவ் மீ த செகண்ட் ஆப்ஷன். சரி ஓகே, நான் ட்ரை பண்ணி பாரு, நான் ட்ரில் கொடுக்குறேன்னு. என்னால அடிக்க முடியாது, எனக்கு செகண்ட் ஆப்ஷன் கொடு, நான் அடிக்க மாட்டேன். மற்றவங்க எல்லாரும் ஓகேட்டாங்க, குழந்துடுறோம் கடைஞ்சிடறோம் உடனே. அவரு எனக்கு அவ்வளோ, உங்களுக்கே தெரியும் நாங்க 2 பேரும் எவ்வளவு க்ளோஸ்ன்னு. நான் சொன்னேன் ஓகே நோ ப்ராப்ளம், அஸ்வின் லெக் ஸ்டம்ப்லேயே நின்றுட்டே இரு. அவரோட டேஞ்சரே வந்து ஸ்டெம்ஸ்ல அடிக்கிறது தான். விட்டு இன்சைட் அவுட்டா அடி நொறுக்கு, ஒய்டா போட ஆரம்பிச்சிருவாரு. ஒய்டா போட ஆரம்பிச்சா க்ளோஸ் ரங்கநாயராத்து. ஜி ஹா அப்படின்னாரு. ஒரு ஸ்வீப் கூட அவர் அடிக்கல, அவர் சக்சீட் பண்ணாரு. அதாவது உங்களுக்கு எப்படின்னா, இப்ப நான் ஸ்வீப் அடின்றேன், ஒரு சில பிளேயர் தே மைட் நாட் பி கம்ஃபர்டபிள். விராட் கோலி போயிட்டு நீங்க சொன்னீங்க, இப்ப அஸ்வின் மாதிரி ஒரு புத்திசாலி சொல்றாருன்னா விராட் கோலி வந்து முடியாதுன்னு சொல்ல மாட்டாரு. என்ன சொல்லுவாரு, ஆஷிம் மாம்லா சொன்ன மாதிரி சொன்னாரு, யார் ஐ எம் நாட் கம்ஃபர்டபிள் அகைன்ஸ்ட் ஸ்வீப், கிவ் மீ அதர் ஆப்ஷன். நீ அதர் ஆப்ஷன் கொடுக்கணும், யூ ஹேவ் டு ஃபைண்ட் a way. இந்தியா didn't find a way against ஜேடன். எக்ஸாக்ட்லி அததான் நான் சொன்னேன், ரெஸ்பாண்ட் பண்ணலங்கறேன். இப்ப நீ வந்து ப்ராப்ளம் எங்க வருது, இந்த 2 பேர் அவுட் ஆயிட்டாங்கன்னா உனக்கு காம்ப்ளிமெண்டரி பிளேயர்ஸ் வேணும். ஒரே சமயத்துல ஒரே மாதிரி பிளேயர் 2 பேர் விளையாட முடியாது. தே மஸ்ட் பி ஸ்லைட்லி டிஃபரெண்ட். சோ தே டிடன்ட் ரெஸ்பாண்ட் த்ரூ திஸ். நீ எடுத்துக்கோ, எதை வேணா எடுத்துக்கோ, ரீசெண்டா நடந்த லாசஸ் எல்லாத்துலயுமே தே ஹேவன்ட் ஃபவுண்ட் ரெஸ்பான்சஸ் ஃப்ரம் பீயிங் பிஹைண்ட் இன் த சீரீஸ். கஷ்டப்பட்டிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட வி ரெசல்ட் பேக். பும்ராங்கிற ஒரு ஆள் இல்ல, பும்ராங்கிற ஆள் ரொம்ப பெரிய வித்தியாசம் போயிடாது. பும்ரா இருந்தா இது 330 அடிச்சிருக்க மாட்டாங்க, 290 தான் அடிச்சிருப்பாங்க. பும்ரா நாளை பின்ன அவைலபிளா இல்ல, ஒரு பும்ராவோட பேக் ஆஃப் த கரியர் வருது அப்படின்னா இந்தியா ஹேவ் டு ஸ்டார்ட் ஃபைண்டிங் ஆன்சர்ஸ். போலிங் ஃப்ரண்ட் கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு. பேட்டிங் ஃப்ரண்ட்ல கொஞ்சம் எம்ப்ரேஸ் பண்ணி மாடர்ன், ஐ ஃபீல் தட்ஸ் வேர் ஒரு திலக் வர்மா மாதிரி ஒரு பிளேயர், அவன மாதிரி ஒரு பிளேயர், ஒரு அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு பிளேயர், யசஸ்வி ஜெய்ஸ்வால் மாதிரி பிளேயர்ஸ், they are ones that will eventually start coming through. We have to start Ruturaj Gaikwad. அவங்கள வரணும், வந்தா ஒரு டிஃபரண்ட் சார்ட் ஆஃப் a template ஃபார்ம் ஆகும். பட் தட்ஸ் இன் தி ஃபியூச்சர். இதெல்லாம் தான் எங்களோட தாட்ஸ். ஏதாவது க்ளோசிங் தாட்ஸ் இருக்கா பீடா? ஆஷா, இந்த மாதிரி ஸ்பின் ஆனாங்கன்னா திருப்பி சொல்றேன், நீங்க SA20 எல்லாம் பாக்குறீங்க, நம்ம வெறித்தனமா ஜேஎஸ்கே சப்போர்ட் பண்றோம், வந்துட்டு ட்வீட் எல்லாம் போடுறோம், நீங்க பால் பை பால் பாக்குறீங்க. அந்த பிச்சு எப்படி செத்து வாண்டரஸ் வாழ்க்கையிலேயே என்னோட 19 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல வாண்டரஸ்ல அப்படி திரும்பி நான் கேசவ மகாராஜ் ஃபர்ஸ்ட் போட்டார் பாருங்க, ஜேம்ஸ் ஸ்கொயரா 3.6 டிகிரிஸ். நான் திருப்பி பாக்குறேன். நான் கொஞ்சம் பொட்ட கண்ணு தான், எனக்கு சரியா கண்ணு தெரியாது. இப்ப டிவி கிட்ட இப்படி போய் பாக்குறேன், பார்த்தா 3.6 டிகிரிஸ் டர்ன். இந்த மாதிரி அவங்க ஒரு கேள்வி இருக்கு. நம்ம ப்ரொடியூசர் வந்து அந்த கில்லோட அனாலிசிஸ் ட்வீட் நான் போட்டிருந்தேன், அது வரதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. ஜேஎஸ்கே வந்து ஆப்வியஸ்லி ஃபாஃப் ஒன் ஆஃப் த ஃபைன் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன்ல இருந்து இன்னைக்கு மஸ்ட் வின் கேம் ஆட போறாங்க பாலோட இன் பால் ராயல்ஸ். டியன் ஃபாரஸ்டர் வந்தாரு, ஃப்ரண்ட்ல போய் ஆடினாரு. அவங்க ஸ்பின் ஆடுறத பார்த்தா எந்த ஆங்கிள்லயும் ஸ்பின் ஆடுறதுக்கு எக்யூப்டு பேட்டிங் லைனப் மாதிரியே இல்ல. எதுக்கு அந்த மாதிரி விக்கெட்ஸ் போடுறாங்க? ஆஷா, அது எப்படின்னா உங்களுக்கு அவங்க என்ன மாதிரி இது பண்ணாங்கன்னா, அவங்க பிரிட்டோரியா கேபிட்டல்ஸோட போலிங் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலிங்லயும் ஐயோன்னு பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல, ஸ்பின் போலிங்லயும் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்றதுனால என்ன பண்ணிட்டாங்க, உடைச்சிட்டாங்க பிச்சை. சரி, இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு ஷெர்ஃபைன் ரதர்ஃபோர்ட் ஒருத்தர் தான் கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம். அவங்க பேட்டிங்க பார்த்து பயந்துட்டாங்க. அவங்க பேட்டிங் ஃபிளாட்டா இருந்தா 200 அடிச்சிருவாங்கன்னு பயந்துட்டாங்க. அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. இந்த பாயிண்ட்டை நான் ஏன் கொண்டு வந்தேன்னா, இந்தியன் டீம் ஸ்பின்னு கரெக்டா இந்த 12 மாசத்துல ப்ரிப்பேர் பண்ணலன்னா சவுத் ஆப்பிரிக்கால ஸ்பின்னர்ஸை வச்சு சோழியா முடிச்சிருவாங்க. அதையும் சொல்றேன் உங்களுக்கு நானு. வாண்டரஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த டீம். ஜேஎஸ்கே என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி பேட்டிங் கஷ்டப்பட்டு இருக்காங்க, உடைச்சிடலாம், பிச்சை உடைச்சிட்டா 7 for 5 ஆச்சா. இதுக்கு மேல நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? அவங்க பண்ணது கரெக்ட். அங்கேருந்து you could not convert it to a victory அப்படிங்கும் போது thinking was not bad, the execution was bad. என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா ஸ்பின் ஆடுறதுக்கு சரியா இது பண்ணலன்னா, ஒவ்வொரு டீம்ல இருந்தும் ஒரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் 10 ஓவர் சுருக்குன்னு போடுற லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வச்சு சவுத் ஆப்பிரிக்கால ஸ்பின்னை வச்சு சோழியை முடிச்சிருவாங்க. அதை சொல்லிடுறேன் நான். சரி, என் நண்பன் வந்து வண்டி எடுத்துக்கான், அப்படியே போயிட்டே இருப்பான். போயிட்டு வீட்டுக்கு போலாம், டிரைவ் பண்ணி போயிடுறோம். பட் லாஸ்ட் நான் இந்த ட்வீட் ஒன்று போட்டேன், நீ அதை பாத்தியான்னு தெரியல. உன்னோட கருத்து தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். நம்ம போட்டது எதுவும் சரி கிரீன்லாம் கிடையாது. நம்ம ப்ரொடியூசர் போடுப்பா, என்னப்பா நினைக்கிற? ஒரு பிக்சரா போட்டேன், உன்னோட தாட் ப்ராசஸ் என்ன சொல்லு.
ஆஷா, இங்கேயே உங்களுக்கு கதை முடிஞ்சிடுச்சு ஆஷா. ஐ எம் நாட் ரியலி கம்ப்ளைனிங் அபவுட் இஸ் ஃப்ரண்ட் ஃபுட் பொசிஷன். ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் த ஃப்ரண்ட் ஃபுட் பொசிஷன். இப்போ இந்த ஹேண்ட்ஸ் அவருக்கு எங்கேருந்து வருது பாருங்க. இதை தான் வந்து டாப் ஆஃப் டவுன் ஸ்விங்னுவாங்க. டாப் ஆஃப் டவுன் ஸ்விங். உங்களுக்கு டாப் ஆஃப் டவுன் ஸ்விங் இங்க இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃபென்ஸ் இப்ப அந்த ஒரு பர்டிகுலர் பால் அவர் போட்டாரு கேல் ஜெமின்சன், அப்படியே சீம் பாபுலே ஆகாம அப்படியே பட்டு ஃபட்டாக்ல உள்ள வந்தது. இப்ப சுப்மான் கில்ல அந்த போல்டாரத விட்டுருங்க, ஆடின அப்புறம் பால் உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் பேட்டிங் பொசிஷன்ல ஆடுற மாதிரி இருக்கும். இப்ப அவர் என்ன பண்றாரு பாருங்க, அந்த டாப் இல்லடா இது அந்த இந்த பால் அதுக்கு அந்த ரிசீவிங் பொசிஷன்ல இப்ப கரெக்டான இடத்துல தானே இருக்கு. அவரு டிஃபென்ஸ் கரெக்டா ஆடல, பேட் பேட் கேப் வந்துச்சு. எப்ப தேர்ட் பிக்சர் போடுப்பா, அப்ப தெரியும் பாரு உனக்கு. பால் பேட் பேட் கேப் வந்துருச்சு, அங்க பாரு கேப் இருக்கே. லேட் ஆஷா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாப் ஆஃப் டவுன் ஸ்விங் அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் சைட்ல இருந்து வரதுனால அந்த கீழே பேட்டை கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் கொண்டு வரதுக்கு சீயிங் த பால் ஜஸ்ட் சீமிங் இன் இன்டு யூ, ஹி வாஸ் லேட் இன்டு த பொசிஷன். இதே ஒரு 2 ஃப்ரேமுக்கு அப்புறம் உங்களுக்கு இருந்ததுன்னா இதை நீங்க காமிச்சீங்கன்னா ஒரு சச்சின் டெண்டுல்கர் டிஃபென்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். ஆனா என்ன, பால் உள்ள போய் ஸ்டம்பை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அது ஒண்ணுதான் ப்ராப்ளம். இதே உங்களுக்கு வந்து நீங்க நம்மள்ட்ட அந்த இப்ப ரைட் நா உங்களுக்கு கேட்டா அதை பண்ண மாட்டீங்க. இதே சச்சின் டெண்டுல்கரோட டாப் ஆஃப் டவுன் ஸ்விங்க கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. இந்த டாப் ஆஃப் டவுன் ஸ்விங்ல உங்களுக்கு 2 பிரச்சனை வரும். ஒன்னு உங்களுக்கு இந்த பால் இஸ் சீவிங் இன் ஷார்ப்லி பேட் பேட் கேப். ரெண்டாவது அந்த 5th ஸ்டெப்ல மட்டும் ஃபுல்லர் லென்த் சீம் ஆச்சுன்னா வீசினீங்கன்னா ஏர்ல பாயிண்ட்டுக்கும் கல்லிக்கும் நிறைய போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ஃபிளா தான் வந்து இங்கிலாந்துல வந்துட்டு இதை நான் பார்க்கல. இது எப்படி திருப்பி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆல்சோ டன் a lot of analysis against England series. இதை நான் பார்க்கல இந்த டாப் ஆஃப் டவுன் ஸ்விங். இல்ல இது பீடாகோட கருத்து. என்னோட ஸ்லைட் கருத்து டிஃபரன்ஸ் என்னன்னா, நான் சைடு ஆங்கிள் இதை பார்த்தேன். அவன் பால்ல லேட்டாலாம் வரல, பால் வென்ட் த்ரூ பர்ஸ்ட் த்ரூ ஹிஸ் டிஃபென்ஸ். ஏன் பர்ஸ்ட் ஆச்சுன்னா என்னோட வியூ பாயிண்ட் அவன் கல்லில இருந்து எடுத்துன்னு வந்தான். அது அவனோட டிஃபால்ட் ரிசீவிங் பொசிஷன். தட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். கை வெளில போயிட்டு பால் உள்ள பிச் ஆனதுக்கு அப்புறம் கை திருப்பி உள்ள ட்ரேஸ் ஆகி வந்துடுச்சு பேக் லிஃப்ட். ஆனா எங்கன்னா அந்த பால் டக் பேக் ஆன உடனே உன்னோட பாட்டம் ஹேண்ட் ஷுட் கிவ். உன்னோட பாட்டம் ஹேண்ட் இப்படி கொத்தா பிடிக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் அப்படி ரிலீஸ் ஆனோம். ரிலீஸ் ஆனாதான் உன்னோட டாப் ஹேண்டை யூஸ் பண்ணி பாட்டம் ஹேண்டால அந்த ஃபேஸ் ஆஃப் த பேட்டை மெனுவர் பண்ணி பால் ஆட முடியும். லேட் அட்ஜஸ்ட்மெண்ட் அது ஆக மாட்டேங்குது. அது ஆகாதனாலதான் அது பேட் அதே லைன்ல எந்த ஆங்கிள் நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணானோ ரீஅலைன் பண்ணானோ அதே ஆங்கிள்லயே டவுன் வந்ததுனால பேட்டுக்கும் பேட்டுக்கும் கேப் ஆகி இட் பர்ஸ்ட் த்ரூ. இட் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் இஸ் கெட்டிங் அவுட். நிறைய வாட்டி இந்த மாதிரி அவுட் ஆயிருக்கான். இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல ஹி ரியலி கரெக்டட் இட். ஹி ஒர்க்ட் ஆன் இட். அவன் பாட்டம் ஹேண்டோட டெக்ஸ்டரிட்டியில அவன் கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணணும். ஏன் ஒர்க் பண்ணணும்னா அது அவனுக்கு நேச்சுரல் கிடையாது. சம்டைம்ஸ் அவேர்னஸ் இல்லாம திருப்பி நீ பேட்டை கிளச் பண்ணிடுவேன். நிறைய பேர் நீங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ் பார்க்கலாம், சும்மா ஒரு பேட்டோ இல்ல டியூப் லைட்டோ கையில புடிச்சு பாருங்க. பிடிக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு அது ஒரு நேச்சுரல் ரியாக்ஷன். டைட்டா புடிச்சிட்டோம் அப்படின்னா பால் கிட்ட வர வர இன்னும் டைட் ஆயிடும். இன்னும் டைட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அது டெக்ஸ்டரா லூஸா விடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ எனி விச் வேஸ் டைட்டன் ஆக போறத கொஞ்சம் இன்னும் அழகா ஒரு நல்ல ஃபர்மா பிடிக்கலாம். டைட்டா பிடிக்கூடாதுங்கிறது தான் என்னோட வியூ. அண்ட் இட் ஹேஸ் டு ரிலீஸ் இஃப் யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் அண்ட் பிளே அட் த லாஸ்ட் மொமெண்ட்ங்கிறது என்னோட தாட். கரெக்டா சொன்னீங்க. நான் வந்து எப்படின்னா நார்மலா என்னோட வே ஆஃப் கோச்சிங்க நான் சொல்லிடுறேன். இது வரைக்கும் அன்லஸ் அதர்வைஸ் ரிஸ்ட் இன்ஜுரி வரும் அப்படின்னு நான் யோசிச்சானுடைய உங்களோட கிரிப் பொசிஷனுக்கு நான் போவே மாட்டேன். அது என்னோட ஸ்டைல் ஆஃப் கோச்சிங். ஓகே, இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், கரெக்டா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. இவரோட ஃப்ரண்ட் ஃபுட் எங்க இருக்கு? இட்ஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் மிட் ஆஃப். பியூட்டிஃபுல் பொசிஷன் என்ன பொறுத்த வரைக்கும். பாயிண்டிங் டுவர்ட்ஸ் மிட் ஆஃப். பாயிண்டிங் டுவர்ட்ஸ் மிட் ஆஃப்னா ஃப்ரண்ட் ஷோல்டர் க்ளோஸ் ஆகிடும். ஃப்ரண்ட் ஷோல்டர் க்ளோஸ் ஆகும் போது உங்களோட டாப் ஆஃப் டவுன் ஸ்விங் ஸ்ட்ரெயிட்டர் லைன்ஸ் இல்லாம ஆங்கிள் இருந்தா யுவர் பாடி இஸ் ஆல்ரெடி க்ளோஸ்டு. அந்த டவுன் ஸ்விங் நேரா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா யுவர் பாடி இஸ் க்ளோஸ்டு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? அது ஒரு செமி சர்க்கிள் ஆங்கிள் தான் ஃபோர்ஸ்ஃபுல்லா இப்படி வரும். ஐ அம் நாட் ஈவன் கெட்டிங் இன்டு யுவர் க்ளோவ் பொசிஷன். இதே உங்களுக்கு உங்களோட ஃப்ரண்ட் ஃபுட் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் மிட் ஆஃப்னா உங்க எல்போ ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், எல்போ ரிலாக்ஸ்டா இருக்கும். அப்ப நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பேட்டோட டவுன் ஸ்விங்கை ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வரலாம். ஃப்ரண்ட் ஃபுட் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் மிட் ஆஃப் இட்ஸ் க்ளோஸ்ட்னா நீங்க உங்களோட டவுன் ஸ்விங் நேரா வரவே முடியாது. எந்த பால் அந்த ஃபோர்த் ஸ்டம்ப்ல பட்டு இந்த ஸ்பீட்ல ரப்புன்னு உள்ள வந்தாலும் அவர் போல்டோ எல்பிடபிள்யூ தான் ஆவார்ன்றது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஐ டோன்ட் நோ வெதர் யூ அக்செப்ட் இட் ஆர் நாட். இல்ல எனக்கு ஒரு ஸ்லைட்டா அன்கன்வென்ஷனல் தாட் இருக்கு பீடாக். இதுல எப்படின்னா the coaching manual always suggests you to bat straight down the ground.
அதாவது ஷோல்டர் கோயிங் ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட், பாடி கோயிங் ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட். ஆக்சுவலி தேர் இஸ் அ மிஸ்கன்செப்ஷன் இன் ஸ்ட்ரெயிட். அதாவது ஒரு பேட்ஸ்மேன் இஃப் ஹி ஸ்டார்ட்ஸ் அலைனிங் ஸ்ட்ரெயிட் பேக் டவுன் த கிரவுண்ட், ஹி இஸ் ஆக்சுவலி கோயிங் அக்ராஸ் த லைன். ஏன்னா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் இஸ் நாட் ஸ்ட்ரெயிட். யூ அலைனிங் யுவர் பாடி டுவர்ட்ஸ் த bowler ஓவர் த ஸ்டம்ப்ஸ்ல இருந்து போட்டானா இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் a straight mid ஆஃப் பொசிஷன். அதுதான் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். நிறைய பேர் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் they will start driving towards mid on and towards the stump. நீ சச்சின் டெண்டுல்கர் நீ சச்சின் டெண்டுல்கரோட போய் பாரு. ஆன் த பிளேடு டிரைவ் ஆடும்போது அவரோட தம்ப் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் மட்டும் தான் டச்சிங் த ஹேண்டிலா இருக்கும். unless and until he is pulling or playing anything to the leg side, bottom hand ஓட firmness on the handle இருக்கவே இருக்காது. பெருசா ஸ்ட்ரெயிட் டிரைவ்ல ரிலீஸ் ஆகும். நான் என்ன சொல்றேன்னா இது வந்து கில்லோட நேச்சுரல் ரிசீவிங் பொசிஷன். இட்ஸ் நாட் அ பிக் திங் அட் ஆல் இன் மை வியூ. இட் இஸ் ஒன்லி ஹிம் பீயிங் அவேர் தட் எனக்கு இந்த மாதிரி எரர் கிரீப் இன் ஆகும். ஐ ஜஸ்ட் நீட் டு பி a touch more relaxed when I'm holding the bat. அப்படி பண்ணாலே போதும். அண்ட் ஏன்னா இது எங்க ஆகும்னா when you are switching between formats, டெஸ்ட் ஆடுற, T20 ஆடுற, ODI ஆடுற, ப்ரீவியஸ் ஜெனரேஷன் ஆஃப் பேட்டர்ஸ்க்கு இந்த சேலஞ்சஸ் இல்ல, மாடர்ன் டே பேட்டர்ஸ்க்கு இந்த சேலஞ்ச் இருக்கு. அவேர்னஸ் தான் பாயிண்ட்ங்கிறது என்னோட தாட் ப்ராசஸ். பீடாக் பியூட்டிஃபுல்லா அக்கார்டிங் டு த கோச்சிங் மேனுவல் ஹவு யூ ட்ரெயினுங்கிறத சொன்னார். அது அவரோட தாட். என்னோட ஸ்லைட்லி அன்கன்வென்ஷனல் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு யூ ஆர் கவுண்டரிங் டாக்டிக்ஸ் டெக்னிக்கலி இந்த கேம்ங்கிறது என்னோட தாட் ப்ராசஸ். நான் வந்து ஆனஸ்டா சொல்றேன் உங்களுக்கு, நீங்க சொல்றது இன்னும் ஃபைனர் பாயிண்ட் தேன் வாட் ஐ எம் சேயிங். நான் சொன்னது ஒரு இந்த பேசிக். ஏன் வந்து அந்த ஷோல்டர் வரதுனால அவரோட ஹேண்ட்ஸ் லாக் ஆகும்னு மேபி நான் தான் திருப்பி சொல்றேன். அந்த கிரிப்பு பக்கமே நான் போக மாட்டேன். ஏன்னா ஒரு சில பேட்ஸ்மேன் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றாங்க சொல்லும்போது சார் ஐம் கம்ஃபர்டபுள் ஹோல்டிங் இட். இப்போ ஒரு சிலர்ல இப்படி எல்லாம் பிடிப்பாங்க. ஒரு சிலர் அசாருதீன் எல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி இப்படி எல்லாம் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் கிரிப் எல்லாம் மாத்தவே சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா நீ ஒரு பேட் இப்ப நம்ம இல்ல நீ சண்டை போடுறோம் பீடா, ஓகே. சண்டை போடும் போது ரெண்டு பேரும் டைட்டா வச்சுக்க மாட்டோம் ஹேண்ட்ஸ், உடம்பு டைட் ஆகாது. வெரி சிமிலர் when you are encountering a bowler. நீ bowler ரன் அப்ல வரும்போதே டைட்டா பிடிச்சிட்டேன்னா அது பேட்ல இன்னும் டைட்டா தான் ஆகும் உன்னோட ஹேண்ட்ஸ். சோ முதல்ல நீ பிடிக்கும் போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா when you are wanting runs, when you are wanting to hit the ball hard, or when you are clenching for runs, or when you are out of form, நீ ஹார்டா பிடிப்ப. ஒருத்தர் ஃபார்ம்ல இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் ரொம்ப டெக்னிக்கலா நிறைய தடவை பார்க்காம டே பேட் ரொம்ப டைட்டா பிடிக்கிற தம்பி அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி கேட்டா கூட அதை திருப்பி ஃபார்முக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஐ ஸ்டில் திங்க் இஸ் பேட்டிங் வெரி வெல். இது ஒரு அவேர்னஸ் இஷ்யூ. கொஞ்சம் அவேரா இருந்தானாலே he will start holding it relaxed. It's only holding it relaxed and firm and not tight and clenched. அவ்வளவுதான் நான் சொல்றேன் வழியா டெக்னிக்கல்லாம் பெருசா நான் சொல்லவே இல்லை. எனி விச் வேஸ் இது எங்களோட தாட்ஸ். நிறைய டாபிக் டிபேட் பண்ணோம். ஸ்வீப்பை பத்தி பேசணும், இந்தியன் ஸ்பின் பவுலர்ஸ் குல்தீப், ஜடேஜான்னு பேசணும், விராட்டோட அபாரமான பசியை பத்தி பேசணும், கடைசியா அந்த டெக்னிக் பத்தி பேசணும், ஜேஎஸ்கே பத்தி ஸ்மாலா டச் அப் பண்ணோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜேஎஸ்கே பத்தி? வில் பேட்டக்காரன் டேக் ஜேஎஸ்கே டு தி பிளே ஆஃப்ஸ் ஆர் நாட்? அது இன்னைக்கு நைட் மேட்ச் இருக்கு, பாருங்க. அதை பத்தி சந்திப்போம். இந்தியா என்ன நெக்ஸ்ட் பண்ணணும்? T20 வேர்ல்ட் கப் குள்ள போறாங்க. சம் பீப்புள் ஹவ் லாஸ்ட் சம் கான்ஃபிடன்ஸ். உங்களோட தாட்ஸ் என்ன? எல்லா கருத்தையும் காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. கூடிய விரைவில் சந்திப்போம். நிறைய லைன்ட் அப். T20 வேர்ல்ட் கப் வருது, IPL வருது, எக்கச்சக்கம். இனிமே திருப்பி கொண்டாட்டம் தான். See you all soon in the next video. Until then.